Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videosலாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ரைட்? லாஸ்ட் வீடியோவில் நம்ம சாப்டர் 12ஓட எக்ஸாம்பிள் 12.6 வரைக்கும் சால்வ் பண்ணி முடிச்சிருக்கோம். இன்றைக்கி வீடியோவில் அதோட கண்டினியூஷன் 12.7லேருந்து ரிமைனிங் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஓகே, ஸோ 12.7 வந்து என்ன அப்படின்னா, வெரிஃபை க்ளோசர் கம்யூட்டேட்டிவ் அசோசியேட்டிவிட்டிவ் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஐடென்டிட்டி எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் இன்வர்ஸ் ஃபார் தி ஃபாலோயிங் செட். அதே தான் எல்லா கொஸ்டின்லையும் கேட்குற மாதிரி 5 ப்ராப்பர்ட்டிஸு வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. பட் இங்கே அவங்க ஸ்பெசிஃபிக்காக ஆப்ரேஷன் கொடுத்துட்டாங்க. இதுக்கு முன்னாடிலாம் நம்ம பார்த்தது என்ன, அடிஷன் அண்டர் இசட் இன்டிஜர்ஸு, அடிஷன் அண்டர் செட் ஆஃப் ஆல் ஈவன் இன்டிஜர்ஸு, ஆட் இன்டிஜர்ஸு, சப்ட்ராக்ஷன் அண்டர் இன்டிஜர், இந்த மாதிரிலாம் அடிஷன் சப்ட்ராக்ஷன் ஸ்பெசிஃபிக்காக அப்படியே கொடுத்துட்டாங்க. இங்கே வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த பர்டிகுலர் அதாவது 2 எலிமெண்ட் நீங்கள் எடுக்கிறீங்க உங்களோட இன்டிஜர்ஸில் அப்படின்னா, அதை நான் ஸ்டார் ஆப்ரேஷன், ஸ்டாருங்கிறது பைனரி ஆப்ரேஷன், அது ரெண்டையும் நான் ஆப்ரேட் பண்ணுறப்ப எனக்கு என்ன ஆகும்னா, இந்த ஃபஸ்ட் எலிமெண்ட் ப்ளஸ் தி செகண்ட் எலிமெண்ட் மைனஸ் தி ப்ராடக்ட் ஆஃப் 2 எலிமெண்ட். ஸோ அதுதான் வந்து நம்மளுக்கு இங்கே கண்டிஷனாக கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த எல்லா கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுதா அப்படின்னு செக் பண்ணோம். அப்போ கிவன் என்ன, m star n is equal to m plus n minus m into n or n into m, both are same. ஓகே, m, n belongs to integer. ஸோ இது mn கூட எழுதிக்கோங்க, எந்த பிரச்சனையும் இல்லை, போத் ஆர் சேம் ஒன்லி. ஓகே, ஸோ ஏன்னா ப்ராடக்டில் தான் இருக்குது. பட் சைனை மாற்றிடக்கூடாது. mn nmன்னு எழுதுறப்ப ப்ளஸ் அப்படிலாம் போடக்கூடாது. சைன் ரிமைன்ஸ் ஆஸ் இட் இஸ். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு என்ன, க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி. க்ளோஷர்னா என்ன, 2 எலிமெண்ட் எடுக்கிறப்ப பைனரி ஆப்ரேஷன், 2 எலிமெண்ட் எடுக்கிறப்ப அதுக்குள்ளே இருக்கணும். அதாவது m star n belongs to z ஃபார் ஆல் m, n belongs to z இருக்கும்போது, தட் இஸ் யுவர் கொஸ்டின். கிளியர்லி நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, m star n is equal to m plus n minus nn is an integer. ஏன் இது இன்டிஜர்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரேண்டமாக ஒரு 2 இன்டிஜர் எடுத்துக்கோங்களேன். ஸோ 3,4 அப்படின்னு, இல்லை 3,-2, ஏதோ 2 இன்டிஜர், மைனஸ் ப்ளஸ் வாட் எவர் இட் இஸ், 2 இன்டிஜர் எடுத்துக்கிறேன். இது ரெண்டையும் நான் m star n பண்ணுறேன் அப்படின்னா என்ன, 3 star -2 பண்ணுறீங்க அப்படின்னா என்ன ஆகும், ஃபஸ்ட்டு 3 plus the second element -2 minus product of these two, 3 into -2. So அப்போ என்ன ஒரு ஆன்சர், ஸோ 3 -2, இது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 6. அப்போ ஆன்சர் என்ன, 9 - 2 என்ன, 7. 7 is also a integer. ஸோ அதுதான் நம்ம சொல்கிறோம். அப்போ எந்த ஒரு 2 இன்டிஜர் நீங்கள் எடுத்தாலும் this true always. ஓகே, ஸோ அப்போ ஸ்டார் இஸ் அ பைனரி ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லிடலாம். பைனரி ஆப்ரேஷன் தானே க்ளோஷர். ஸோ ஸ்டார் இஸ் அ பைனரி ஆப்ரேஷன் ஆன் z set of all integers. செகண்ட் ஒன் என்ன, கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. கம்யூட்டேட்டிவ்னா a star b பண்ணுறப்ப b star a. இங்கே mn எடுத்ததுனால m star n is equal to n star m அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணோம். ஃபார் ஆல் m, n belongs to integers. ஸோ இப்போ m star n என்ன, m plus n minus mn, இதான் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த m முன்னாடியே n பின்னாடியே எழுதுனா ஏதாவது பிரச்சனை வருமா? நோ ப்ராப்ளம், ரைட். m plus n minus mn எழுதிக்கலாம். ஸோ இப்போ நான் இங்கே 3 ஒரு நம்பர் 4 எடுக்கிறேன், 3 + 4 -3 into 4, ரைட்டா? ஸோ இது அப்படியே நான் 4 + 3 -4 into 3ன்னு எழுதுனா ஏதாவது பிரச்சனை வருமா? இதுவும் 7 - 12 தான், இதுவும் என்ன, 7 - 12 -5 -5. ஸோ போத் ஆர் சேம். அடிஷன் சப்ட்ராக்ஷனில் எந்த பிரச்சனையும் இல்லை, இடம் மாற்றிக்கலாம், சைனை மாற்றிடக்கூடாது, அதுதான் முக்கியம். ஓகே, அப்போ இது என்னது, n ஃபர்ஸ்ட்டில் இருக்குது, m செகண்டில் இருக்குது, அப்போ n star m. அதே தான் அந்த ஆப்ரேஷனில் m star n என்ன, m plus n minus mn, n star m னா n plus m minus nm. ஓகே, therefore the commutative property is satisfied. அப்போ commutative property நமக்கு என்ன ஆகுது, satisfy ஆகுது. தேர்ட் ஒன் என்ன, associative property. ஸோ அப்போ associativeோட கண்டிஷன் நம்மளுக்கு என்ன, m star n star p is equal to m star n star p, ரைட். ஸோ மூணுமே ஸ்டார் ஆப்ரேஷன் தான், பைனரி. ஸோ ஸ்டார் பி ஃபார் ஆல் m, n, p belongs to z அப்படிங்கிறத நம்ம ப்ரூஃப் பண்ணோம். இந்த 3 எலிமெண்ட் நான் எடுக்கிறப்ப இது சாட்டிஸ்ஃபை பண்ணுதா அப்படின்னு செக் பண்ணோம். இப்போ m star n என்ன அர்த்தம், m star n star p லெஃப்ட் சைடு எடுத்துக்கிறேன், இதை எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ m star n star p என்ன, இது ரெண்டுக்கு ஸ்டார் ஆப்ரேஷன். அப்போ m plus n மைனஸ் இது ரெண்டோட ப்ராடக்ட் m into n ஸ்டார் வித் p. ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கு அகைன் என்ன, ஸ்டார் ஆப்ரேஷன். அப்போ என்ன பண்ணணும், இது ஃபுல்லாக எம்மாக கன்சிடர் பண்ணோம், இது வந்து n. ஓகே, ஸோ அப்போ என்ன வரும், இது ஃபுல்லாக எம்மாக கன்சிடர் பண்ணிங்கன்னா திஸ் ஃபுல்லாக m, இது மட்டும் n. அப்போ m plus n மைனஸ் m into n, அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். m-ஓட வேல்யூ m, இது ஃபுல்லாக m ப்ளஸ் n பிளேஸில் நமக்கு p இருக்குது, மைனஸ் m into n, இது ரெண்டோட ப்ராடக்ட் நமக்கு. ஸோ அப்போ இதை ஃபுல்லாக அப்படியே அடிஷனில் தானே, இதை மட்டும் உள்ள மல்டிப்ளை பண்ணோம், அவ்வளோதான். ஸோ m plus n minus mn
ப்ளஸ் பி, இது உள்ள மல்டிப்ளை பண்ணால் என்ன மைனஸ் எம்பி மைனஸ் என்பி ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 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 இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், எம்என் இருக்குது அது கூட பி, ஸோ அப்போ எம்என்பின்னு வந்துடும். ஸோ எம் ப்ளஸ் என் ப்ளஸ் பி மைனஸ் என்பி மைனஸ் எம்என் மைனஸ் எம்பி ப்ளஸ் எம்பிஎன், அதை ஆர்டராக எழுதிக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, எம்பிஎன் சிங்கிள் டேர்ம்லாம் ஒன்று, அடுத்து ரெண்டாக இருக்கிறது லாஸ்ட்டாக 3 டேர்ம், அந்த மாதிரி எழுதிக்கிறேன். சிமிலர்லி இன்னொரு சைடு என்ன எம் ஸ்டார் என் ஸ்டார் பி ஃபைன் பண்ணோம். அப்போ எம் ஸ்டார் என் ஸ்டார் பின்னா என்ன என் ப்ளஸ் பி மைனஸ் என் இன்ட்டு பி, கரெக்டாக? ஸோ 2 நம்பரோட ஆப்ரேஷன், அதுதான் நம்மளோட ஆப்ரேஷன். எம் ஸ்டார் எம் எடுக்கிறீங்கன்னா எம் ஸ்டார் என்ன மைனஸ் எம்என். ஓகே, ஸோ அப்போ இது என்ன ஆகும் எம், திரும்ப அகெயின் இது மட்டும் எம், இது ஃபுல்லாக என், அப்போ எம் ப்ளஸ் இந்த என்னோட வேல்யூ மைனஸ் எம் இன்ட்டு என், அதான ஆப்ரேஷன் நம்மளுக்கு. ஸோ எம் ஸ்டார் என்னு நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அது என்ன பண்ணும், எம் ஸ்டார் என்னங்கிறது ஃபஸ்ட்டு நம்பர் எம் ப்ளஸ் செகண்ட் நம்பர் என் மைனஸ் எம் இன்ட்டு என், தட் இஸ் தி ப்ராப்பர்ட்டி கண்டிஷன். ஸோ அப்போ அதுபடி இப்படி வருது. நெக்ஸ்ட் இதை உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள், இதெல்லாம் அப்படியே இருக்கும் எம் ப்ளஸ் என் மைனஸ் பிஎன் மைனஸ் என்பி, இந்த மைனஸோட எம் உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மைனஸ் எம்என் மைனஸ் எம்பி மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் எம்என்பி. ஸோ இதுவும் சேமாக இருக்கா பாருங்கள், எம் எம் என் பிபி மைனஸ் என்பி மைனஸ் எம்என் மைனஸ் எம்பி ப்ளஸ் எம்என்பி, போத் ஆர் சேம். therefore என்ன சொல்லிடலாம் எம் ஸ்டார் என் ஸ்டார் பி ஈக்குவல் டு எம் ஸ்டார் என் ஸ்டார் பி. ஸோ ரெண்டும் சேம், ப்ராக்கெட் மாற்றி ஆப்ரேட் பண்ணுறப்பையும் சேமாக வருது. therefore associative property is satisfied, associative over. next existence of identity and existence of inverse check பண்ணால் போதும். ஸோ existence of identity, ஸோ identity property என்ன எம் ஸ்டார் இ ஸ்டார் எம் பண்ணுறப்ப எனக்கு எம்ஏ வந்துச்சு, ஃபார் ஆல் எம் பிலாங்ஸ் டு இசட் தேர் எக்ஸிஸ்ட் இ அப்படின்னா அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் ஐடென்டிட்டி. ஸோ இப்போ எம் ஸ்டார் எம்இ ஈக்குவல் டு என்ன ஆப்ரேஷன், ஸ்டார்னா ஃபஸ்ட் எலிமெண்ட் ப்ளஸ் செகண்ட் எலிமெண்ட் மைனஸ் ப்ராடக்ட் ஆஃப் தீஸ் டு எம் இன்ட்டு என் எம் இன்ட்டு இ. ஓகே, ஸோ அப்போ கிவன் என்னது எம் ஸ்டார் இ இஸ் ஈக்குவல் டு எம்ங்கிறது கிவன். ஸோ அப்போ எம் ஸ்டார் இயோட வேல்யூ இங்கே நம்ம ஃபைன் பண்ணியிருக்கோம், எம் ப்ளஸ் இ மைனஸ் எம்இ ஈக்குவல் டு எம். தென் இந்த எம்மை ரைட்டில் கொண்டு வந்தால் நான் எம் மைனஸ் எம் பிகம் 0, இங்கே இருக்கிறது இ மைனஸ் எம்இ, நமக்கு இ தான் வேணும், அப்போ அதை வெளியில் எடுத்துருங்க. இ இன்ட்டு 1 மைனஸ் எம் ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ இதை டிவைட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், எம் மைனஸ் 1 வந்து கண்டிப்பாக எம் இஸ் நாட் ஈக்குவல் டு 1 டெஃபினட்டாக, அப்போ இ இஸ் ஈக்குவல் டு என்ன 0. ஓகேங்களா? ஸோ எம் வந்து நம்ம 1 எடுக்க முடியாது, இ வந்து என்ன 0. ஸோ தட்ஸ் தி கண்டிஷன் ஃபார் திஸ் ஒன். ஓகே, ஏன்னா இப்போ நான் எம்மை 1 எடுத்தால் இங்கே என்ன வந்துடும் பாருங்கள், 1 + 1 minus 1. ஸோ ஆன்சரும் நம்மளுக்கு 1ஆகவே வந்துடும் அந்த ஸ்டார் ஆப்ரேஷனில். ஓகே, ஸோ எம் இஸ் நாட் ஈக்குவல் டு 1. அடுத்த கேஸில் இது எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் இன்வர்ஸ் செக் பண்ணுவோம்ல, அந்த இடத்துல எம் வந்து ஈக்குவல் டு 1 இல்லைன்னு பேசுவோம். ஸோ அப்போ இது இல்லாதனால இதுதான் ஈக்குவல் டு 0. ரெண்டு ப்ராடக்ட் ஈக்குவல் டு 0னா எதர் திஸ் ஈக்குவல் டு 0 ஆர் திஸ் ஈக்குவல் டு 0. அப்போ இதை ஈக்குவல் டு 0 பண்ணிங்கன்னா எம் ஈக்குவல் டு 1ன்னு வந்துடும். எம் நாட் ஈக்குவல் டு 1 அது ஏங்கிறத நெக்ஸ்ட்டு இன்வர்ஸ் பேசுகிறப்பே நம்ம கிளியராக பேசலாம். இதிலிருந்து நம்ம கிடைக்கிறது என்னன்னா ஐடென்டிட்டி ஈக்குவல் டு 0. therefore m ஸ்டார் 0 ஈக்குவல் டு 0 ஸ்டார் m ஈக்குவல் டு mன்னு வருது. therefore for all m belongs to zல இருக்கிறதுனால hence the existence of identity is assured. அப்போ what is your identity? E is equal to 0 is the identity. Last property existence of inverse check பண்ணோம். ஸோ inverse exist ஆகுதா செக் பண்ணோன்னா என்ன பண்ணோம், m ஸ்டார் m டேஷ் m டேஷ் ஸ்டார் m பண்ணுறப்ப எனக்கு ஐடென்டிட்டி இ வருதா, இ என்னது 0 வருதான்னு செக் பண்ணோம். அப்போ m ஸ்டார் m டேஷ் அப்படின்னா என்ன, m ப்ளஸ் m டேஷ் மைனஸ் m இன்ட்டு m டேஷ், அதான் ஆப்ரேஷன். ஃபஸ்ட் எலிமெண்ட் ப்ளஸ் செகண்ட் எலிமெண்ட் மைனஸ் ப்ராடக்ட் ஆஃப் தீஸ் டூ ஈக்குவல் டு 0 ரைட்டில் இருக்குது. இப்போ இந்த எம் ஸ்டார் எம்மை மட்டும் இங்கே வச்சுட்டு இதெல்லாம் ரைட்டில் கொண்டு வாங்க. அப்போ என்ன ஆகும், மைனஸாக இருக்கிறது இங்கே வந்தால் ப்ளஸ் ஆயிரும், ப்ளஸ்ஸாக இருக்கிறது இங்கே வந்தால் மைனஸ் m டேஷ், ரெண்டில் இருந்தால் m டேஷ் வெளியில் எடுங்க. ஸோ அப்போ m ஈக்குவல் டு m டேஷ் இன்ட்டு m மைனஸ் 1. இங்கே m மைனஸ் 1 டிவைட் பண்ணிங்கன்னா m டேஷ் ஈக்குவல் டு m பை m மைனஸ் 1 கம்மா m இஸ் நாட் ஈக்குவல் டு 1. அப்போ இதுதான் நாங்கள் மேலே சொன்னேன். ஏன்னா இப்போ m ஈக்குவல் டு 1 இருந்தால் டினாமினேட்டர் என்ன ஆயிரும், நாட் டிஃபைண்டாக போயிடும். அப்போ m இஸ் நாட் ஈக்குவல் டு 1 அண்டு ஃபார் எவ்ரி m பிலாங்ஸ் டு இன்டிஜர் தேர் எக்ஸிஸ்ட் m மைனஸ் m மைனஸ் 1, m பை m மைனஸ் 1 டஸ் நாட் பிலாங்ஸ் டு இன்டிஜர். ஏன், such that m ஸ்டார் m டேஷ் ஈக்குவல் டு 0 நம்மளுக்கு வரல, எக்ஸப்ட் at the point m equal to 2. ஸோ 2 மட்டும் போட்டால் தான் இது என்ன ஆகும், ஒரு இன்டிஜராக வரும். ஃபார் எக்ஸாம்பிள் 2ன்னு போடுறீங்கன்னு வைங்களேன், 2/2 மைனஸ் 1 என்ன 2/1. ஸோ கண்டிப்பாக 2ன்றது ஒரு இன்டிஜர். இதை 3 போடுங்க, 3/3 மைனஸ் 1 என்ன ஆகும், 3/2. 3/2 இன்டிஜரா, நோ இட் இஸ் நாட் அ இன்டிஜர். அப்போ இந்த கேஸும் வராது. 4 போட்டு பாருங்கள், 4/4 மைனஸ் 1.
ஸோ என்ன வரும் 4/3. திஸ் ஆர் ரேஷனல் நம்பர். அப்போ ஒன்லி 2ங்கிறப்ப அப்போ மட்டும்தான் நமக்கு என்ன ஆகும், டினாமினேட்டர் 1ஆக மாறும். டினாமினேட்டர் 1ஆக இருந்தால் தான் இட் இஸ் இன்டிஜர். அப்போ எக்ஸப்ட் 2வை தவிர மற்ற எந்த பாயிண்ட்லேயும் இது வந்து என்ன இன்டிஜராக இல்லை. therefore the existence of inverse property does not assured except at m equal to 2. பட் நம்ம செக் பண்ண போகிறது என்ன, எல்லா எலிமெண்ட்டுக்கும் இருக்கணும், ஃபார் எவ்ரி அப்படின்னு பேசுகிறோம். அப்போ m dash need not be an integer for all values of m. கரெக்டாக ஒரே ஒரு வேல்யூ 2க்கு மட்டும்தான் அது இன்டிஜராக இருக்குது இந்த m dash. மற்ற எந்த கேஸ்லேயும் வந்து அது என்ன இன்டிஜராக இல்லை. therefore என்ன கண்டிஷன், என்ன ப்ரூவ் பண்ணிடலாம், என்ன கன்க்ளூஷன் வரலாம், inverse does not exist for this integer under this binary operation star. ஓகேங்களா. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் ஒன். அப்போ என்னென்ன ப்ராப்பர்ட்டி வருது, க்ளோஷர் வருது, அசோசியேட்டிவ் வருது, ஐடென்டிட்டி எக்ஸிஸ்ட் ஆகுது, கம்யூட்டேட்டிவாக வருது. இன்வர்ஸ் மட்டும் நம்மளுக்கு எக்ஸிஸ்ட் ஆகலை ஃபார் திஸ் கொஸ்டின் நம்பர் example 12.7. ஓகேங்களா. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் எக்ஸாம்பிள் அண்ட் தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ ஆல்சோ. ஸோ இதில் இன்னும் ஒரு 3 எக்ஸாம்பிள் இருக்குது. அந்த 3 எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் வந்து அப்கமிங் வீடியோவில் சால்வ் பண்ணி இந்த எக்ஸாம்பிள் முடிச்சுட்டு எக்ஸசைஸ் போவோம். ரைட். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. ரிமைனிங் திங்ஸ் வில் see in the next video. Thank you. We'll see in the next video.